இந்த நவம்பர் மந்த் ஆரம்பித்தாலே நம்ம தவிர்க்கவே முடியாத 2 விஷயம். ஒன்று கொசு, இன்னொன்று மழை. அப்படி தான் இன்றைக்குமே பயங்கரமாக மழை பெஞ்சிருச்சு. அதோட அம்மா மட்டும் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேயே போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போலாம் யூடியூப்பை திறந்தாலே போதும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்றதாவே வந்து காமிச்சிருது. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வர்றது கிடையாது. என்னத்தையாவது நம்ம செஞ்சு காலையில் எப்படா விடியும், நம்ம எப்படா சாப்பிடுவோங்கிற ரேஞ்சிலேயே டெய்லியும் தூங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மழையாக இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லி அம்மாவை அனுப்பி விட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா, சிக்கன் ஈரல் வறுவல். நேற்று யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. டக்குன்னு நான் அதை பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சு. அவங்க செஞ்சதை பார்த்ததுனால அப்படி ஆயிடுச்சு. நான் செஞ்சால் அப்படி வருமானு சொல்ல முடியாது. ஆனாலுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாக்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு செய்யும்போது அம்மா குழம்பு எப்போவுமே அவங்க தான் வச்சுருவாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிருவேன். ஏன்னா நல்லா இல்லாட்டாலுமே நான் ஃபுல்லாக நான் தான் சாப்பிடணுங்கிறதுனால ரொம்பவே கம்மியாக மட்டும் எல்லாமே செய்வேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி லிவர் ஃப்ரை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்த அந்த வீடியோவில் எல்லா மசாலாவுமே தனித்தனியாக ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மசாலாவுமே மொத்தமாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கிருவோம். எக்ஸ்ட்ரா தாளிக்கும் போது மிளகாத்தூள் மட்டும் போட்டு தாளிச்சுக்கிருவோம். மற்றது மசாலா எல்லாமே மொத்தமாக தான் நாங்கள் வச்சுக்குவோம். ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக போட்டிருந்ததுனால என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மசாலா எங்கள் வீட்டில் எப்போவுமே குழம்புக்கு பண்ணுற மசாலாவே எடுத்து அதுலேயுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் டேஸ்ட்டே அவங்க டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. நான் செஞ்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கூடவே நான் மிளகு வறுவலுக்காக செஞ்சு வச்சுருப்பேன் ஒரு மசாலா. அந்த மிளகு பொடியை மட்டும் கொஞ்சம் தூவிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சிக்கன் குழம்புன்னு வீட்டில் செஞ்சுட்டோம் அப்படின்னா ரைத்தா இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். அதனால ரைத்தாக்காக அம்மா வெங்காயம் எல்லாமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் உப்பு போடுறதுக்கு பதிலாக இந்த வாட்டி எலும்பச்சங்காய் ஊறுகாய் மட்டும் சேர்த்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா. ஊறுகாங்கும்போது லெமனை மட்டும் உப்பு போட்டு ஊற வச்சு அப்படியே வச்சுக்கிருவோம், தாளிக்க மாட்டோம். ஸோ அதை நாங்கள் டைரெக்டாகவே ரைத்தா தயிர் வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கிட்டோம். மழை பெஞ்சதுனால பவர் கட் வேறு அடிக்கடி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால ரைஸ் குக்கரில் உள்ள ரைஸ் வேகவே இல்லை. நாங்கள் குழம்பு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அப்படியுமே ரொம்ப டைம் இருந்துச்சு. சரி, சாப்பாடு ரெடி ஆகுறதுக்குள்ளே கொஞ்சம் பெப்பர் ஃப்ரை மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொதிச்ச குழம்புல உள்ள சிக்கன் மட்டும் கொஞ்சம் 4 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகுத்தூளை மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலுமே இன்றைக்கி ஹைலைட்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈரல் ஃப்ரை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, இனிமேல் எப்போ சிக்கன் வாங்க போயிருந்தாலுமே அதுவுமே எக்ஸ்ட்ரா லிவர் வாங்கிட்டு வந்துடுவோம், நம்ம வீட்டில் இதை செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைனலாக ரைஸுமே ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி இது தான். எப்பவும் போலேயே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு.